பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 118:5. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் ஒவ்வொருவரையும் அவர் விசாலத்திலே வைத்து ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். நம்முடைய நெருக்கத்திலிருந்து நம்மை விடுவித்து நாம் அவரை நோக்கி கூப்பிட்ட குரலுக்கு செவி கொடுத்து நம்மை ஆண்டவர் விசாலத்திலே வைத்து ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். ஆகவே தாவீது எழுதுகிறார், நான் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவன் நெருக்கப்படுகிற நேரத்தில் ஒரு மனிதனை நோக்கி பார்க்கவில்லை, மனிதனுடைய உதவியை தேடவில்லை, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஒத்தாசை வருகிற கன்மலையை நோக்கி கூப்பிட்டான். அவன் சொல்லுகிறான், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். சங்கீதங்களின் புஸ்தகம் 120ஆம் சங்கீதம் 1 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நாம் நெருக்கப்படுகிற நேரத்திலெல்லாம் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்கு செவி கொடுத்து நம்மை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 142ஆம் சங்கீதம் 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன் என்று தாவீது எழுதுகிறார். அவன் நெருக்கப்பட்ட நாட்களிலே, சஞ்சலப்பட்டு கலங்கின நாட்களிலே ஆண்டவருக்கு முன்பாக அந்த சஞ்சலத்தை அவன் ஊற்றிவிட்டான். அந்நாள் தேவ சமூகத்திலே தன்னுடைய சஞ்சலத்தை ஊற்றினாள், தன்னுடைய வேதனை எல்லாம் ஊற்றினாள். ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றிவிட்டு அதன் பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு அவளுக்கு இறங்கி அவளுடைய கர்ப்பத்திலே ஆண்டவர் அதிசயத்தை விளங்க பண்ணினார். இந்த நாளிலும் கூட ஒருவேளை நீங்கள் பல சூழ்நிலை நிமித்தமாய் சஞ்சலப்பட்டு வருத்தப்பட்டு நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்கள் சஞ்சலத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றும் பொழுது, நெருக்கத்தை அவரிடத்தில் அறிக்கையிடும் பொழுது அவர் நம்மை விசாலத்தில் வைத்து நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய சஞ்சலங்கள் நீங்க நம்மை ஆறுதல் படுத்துவார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். இங்கே வேதம் சொல்லுகிறது, என் மேல் அவர் பிரியமாயிருந்தபடியினால், அவர் என் மேல் பிரியமாயிருந்தபடியினாலே நெருக்கத்தில் இருந்த என்னை விடுவித்து விசாலமான ஒரு இடத்துல என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்மை நெருக்கத்திலிருந்து விடுவித்து இன்றைக்கு விசாலமான ஒரு இடத்துல நம்மை தப்புவித்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். யோபு புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார், உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பாராம். இந்த நாளிலே பல நெருக்கமான சூழ்நிலையிலே பலர் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம்.
பொருளாதாரத்தில் நெருக்கப்பட்டிருக்கலாம், கடன் பிரச்சனை உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம், வேலை இல்லை என்கிற பிரச்சனை நெருக்கி கொண்டிருக்கலாம், வீட்டிலே ஏதோ ஒரு வியாதி நிமித்தமாய் நீங்கள் மிகவும் நெருக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். இதிலிருந்து எனக்கு விடுதலை உண்டா என்று சொல்லி இப்படிப்பட்ட நெருக்கத்தின் சூழ்நிலையிலே ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் உம்மையும் நெருக்கத்தில் என்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் வைப்பார். ஒடுக்கமே இல்லாத ஒரு விசாலமான ஸ்தலத்தில் மேன்மையாய் ஆசீர்வதித்து வைப்பார். குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார், பலவீனங்கள் எல்லாம் மாற்றுவார், இல்லாமை எல்லாம் நிறைவாக்குவார், குறைகளை நிறைவாக்கி விசாலமான ஒரு இடத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. போஜன பந்தியை ஆசீர்வதிக்கிற தேவன். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் நெருக்கப்பட்டு சரியான உணவில்லாமல் பல விதங்களிலே நீங்கள் நெருக்கப்படலாம். ஆனால் கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் உங்களை விசாலத்திலே கொண்டு வைக்கும் பொழுது போஜன பந்தியை கொழுமையான பதார்த்தங்களினாலே அவரே நிரப்பி ஆசீர்வதிப்பார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 45 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். தாவீது எழுதுகிறார், உம்முடைய வேதத்தின் வசனங்களை, கட்டளைகளை, ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளைகளை நான் ஆராய்ந்து கொண்டு அதன்படி என்னுடைய வாழ்க்கை அமைத்திருக்கிறபடியினாலே நான் விசாலத்திலே நடப்பேன். நெருக்கத்திலே நடக்க மாட்டேன், ஒடுக்கத்திலே நடக்க மாட்டேன். ஒடுக்கத்திலும் நெருக்கத்திலும் இருந்த என்னை உம்முடைய வார்த்தைகளை, கற்பனைகளை ஆராய்ந்தபடியினால் விசாலத்திலே என்னை நடக்க வைத்தீர் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய கட்டளைகளை நாம் கைக்கொள்ளுவோம். அவருடைய வசனத்தின் மேல் ஆசை வைப்போம். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. நேசித்து தியானிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை நெருக்கத்திலிருந்து நம்மை விடுவித்து விசாலத்திலே கொண்டு வந்து வைத்து நம்மை ஆசீர்வதிப்பார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு நெருக்கத்தின் பாதையிலே அவர்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. உமக்கு தெரியும் ஆண்டவரே, இன்றைக்கு அவர்கள் உம்மை நோக்கி பார்க்கிறார்கள். இன்றைக்கு அவருடைய நெருக்கத்திலிருந்து அவர்களை விடுதலை பண்ணி விசாலமான ஒரு ஆசீர்வாதமான ஸ்தலத்திலே கொண்டு வந்து வைத்து அவர்களை போஜன பந்தியினாலே, கொழுமையான பதார்த்தங்களினாலே அவர்களை நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் அப்படி நிரப்புகிறபடியினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு பிரியமாயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசாலமான இடத்திலே கொண்டு வந்து தப்புவிக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். இன்றைக்கு ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட விசாலத்திலே கொண்டு வந்து நிறைவான ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து அவர்களை பலப்படுத்துகிறபடியினால் உமக்கு நன்றி. அவர் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும், நெருக்கத்தின் காலத்தில் அவர்கள் அனுபவிக்க முடியாத நன்மைகளையும் இந்த விசாலமான நாட்களில் அனுபவிக்க உதவிச்சு. அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.